டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ப்ரியாரிட்டி யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8. அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷம், அதாவது 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 9லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் நம்ம பிரித்து எடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷனோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங், பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2, பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல். இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ அப்படிங்கிறது இந்த திட்டம் எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா 2015 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பாலின விகித முன்னேற்றம், அதாவது பெண்கள் வந்து கம்மியாகவும் ஆண்கள் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ஆண்கள் கம்மியாகவும் பெண்கள் வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த விகிதத்தை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். அதாவது குழந்தையிலேயே வந்து அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆணா பெண்ணா அப்படிங்கிறது பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்து இருக்குது. அந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1994 வருஷம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து நடைமுறையில் தான் இருக்கா, அது வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும், அது வயிற்றுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு 1994 அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது வயிற்றில் இருக்கிற குழந்தை அதோட பாலினத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தடுக்கிற சட்டம், ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க 1994. அதை வந்து கரெக்டாக அதை ஃபாலோ ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கணும் அதுக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலின விகிதம் அப்படிங்கிறது ஈக்குவலாக வர்றதுக்கும் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்னா 2015 வருஷம். அதுக்கு அடுத்தது RGSEAG. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2011 ஏப்ரல் 1 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா சப்லா திட்டம், ஓகேங்களா? சப்லா திட்டம், அப்படி இல்லைன்னா ராஜீவ்காந்தி திட்டம் சொல்லலாம். இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி திட்டம் சொல்லலாம், ஓகேங்களா? காந்தி திட்டம். இது எதுக்குன்னா வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம், பெண்களுக்கான முன்னேற்றம். ஆப்ஷன் 3ல இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ், ஓகேங்களா? அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16 வயது நிரம்பி அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அடலசன்ட் ஸ்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 அப்புறம் வந்து 19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடலசன்ட் ஸ்டேஜ் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவும் குறிப்பாக வந்து இந்த திட்டத்தில் 16 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருந்தது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது IGMSY அப்படிங்கிறது இந்த திட்டம் 2010 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? 2010 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை இந்திரா காந்தி மெட்டர்னிட்டி சப்போர்ட் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இந்திரா காந்தி மெட்டர்னிட்டி சப்போர்ட் ஸ்கீம், IG அப்படிங்கிறது இந்திரா காந்தி, MSYங்கிறது மெட்டர்னிட்டி சப்போர்ட் யோஜனா, ஓகேங்களா? இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக என்னென்னா இந்திரா காந்தி மகப்பேறு உதவி திட்டம். இது வந்து 19 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் கருவுடுறாங்க அப்படின்னா அவங்க கருவுட்டுறதுலேருந்து குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு கேஷாக வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது, அதுவும் வந்து மொதல் 2 குழந்தைகளுக்கு, ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி, ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2010 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க, 2010. அதுக்கு அடுத்தது உஜாவாலா அப்படிங்கிற இந்த திட்டம், ஓகேங்களா? உஜாவாலா திட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2007 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங், ஓகேங்களா? ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா பெண்களை கடத்தி பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்துறத தடுக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாலியல் சுரண்டல்கள், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றவங்களை கொண்டு போய் வந்துட்டு கடத்தி கொண்டு போய் பாலியல் தொழிலில் வந்து தள்ளிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்கள வந்து மறுவாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் வரும். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2007 வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா திட்டம், ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலாங் வித் மிட் டே மீல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மதிய சத்துணவு இருக்குது பார்த்தீங்களா, அது கூடவே காலை உணவு திட்டத்தையும் வந்து எந்த ஸ்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா, ஆப்ஷனில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/9/2022. ஸோ இந்த அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் இந்த திட்டத்தை வந்து தொடக்கி வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதன்படி வந்து ஸ்கூல்ஸில் எல்லா வேலை நாட்கள்லேயும் ஓகேங்களா மதிய உணவு சத்துணவு திட்டம் எப்படி இருக்கோ, ஸோ அதே போல் காலையிலையும் வந்து இந்த சாப்பாடு வந்து பசங்களுக்கு தர்றது மாதிரி வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவு வந்து இருக்கும். திங்கக்கிழமைனா உப்மா வகை, செவ்வாய்க்கிழமைனா கிச்சடி, புதன்கிழமைனா பொங்கல், வியாழக்கிழமை அதே உப்மா, வெள்ளிக்கிழமை இனிப்பு வகை அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த வருஷம் தொடங்கப்பட்ட திட்டம்னா 15/9/2022. எந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் இது தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், 44 மற்றும் 2. அதாவது பட்டியல் இன சாதியினர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 இடமும், பழங்குடியினர் இன மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடம் இருக்குது, 44 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் யாது அப்படிங்கிறது கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். ஓகேங்களா, ஸோ அதாவது நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை ரெசிடென்ட், அதாவது எத்தனை பேர் வந்து குடியிருக்கிறாங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயிலையும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ எல்லாத்தோட டேட்டா பேஸ்லேயும் வந்து கிடைக்கிறது மாதிரியான விஷயத்தை பண்ணுறது தான் இந்த மக்கள் போர்ட்டல். இது வந்து ஒரு ஐடென்டி கார்டோ இல்லை வந்துட்டு இந்த ஆதார் எப்படி ஒரு ஐடி ப்ரூஃப் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ, ஸோ அதுக்கு மாற்றோ அந்த மாதிரி இல்லை, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்து கவர்மெண்ட்டில் வச்சுக்கிற மாதிரி கிடையாது. நம்ம மாநிலத்தில், தமிழ்நாடு மாநிலத்தில் மாநில அளவிலான முழுமையாக எத்தனை பேர் வந்து குடியிருக்கிறாங்களோ அவ்வளோ பேரோட டேட்டா பேஸும் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு முறையில் மேனேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் போர்ட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு தேவைப்படுகிறது? கரும்பு, நெல், நிலக்கடலை, தேங்காய் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெல் தான். ஓகேங்களா, ஏன்னா நம்மளோட ஃபுட் என்னது, நம்ம என்ன சாப்பிடுவோம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, சோறு தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அதிகமான இடத்துல என்ன பயிர் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா நல்லாவே தெரியும், நெல் தான். ஸோ இப்போ ஆன்சரும் வந்து நெல் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டெப் டினோட்ஸ் சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் டேஷ் ஃபார் உமன். ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஷ்க்கான ஆதரவை குறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னன்னா சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் உமன். ஓகேங்களா, சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதான் இதோட விரிவாக்கம். ஸோ இது என்னென்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சப்போ அது என்ன வேலை வாய்ப்பு. ஸோ இது எப்போ வந்து கொண்டு வந்தாங்கன்னா 1986 வருஷம் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது ட்ரைனிங் வந்து கொடுக்கறது. என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது மாதிரி, பெண்களுக்கு ஸ்கில்ஸை வந்து வளர்க்குறது மாதிரியான ட்ரைனிங். ஸோ அதாவது டெய்லரிங் வந்து சொல்லித்தரது, ஃபுட் ப்ராசஸிங் வந்து சொல்லித்தரது, மசாலா பொருள் இந்த மாதிரி பண்ணுறது. அடுத்தது வந்து பியூட்டி அண்ட் வெல்னஸ் அப்படின்னா உங்களுக்கு அழகு கலை சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து சொல்லித்தரது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தொழில்களை வந்து சொல்லி கொடுத்து, ஸோ அவங்க வந்து அவங்களோட சொந்த காலில் நிற்கிறது மாதிரி, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வந்து அவங்க மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது மாதிரியோ வந்து ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா, 1986 வருஷம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது அதோட திருமண உதவி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்ல பாருங்கள், டாக்டர் தர்மாம்பாள். இது எந்த திருமண உதவியோட பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம். ஓகேங்களா, ஸோ விதவை மறுமணம் இந்த ஸ்கீமோட இது வந்து பொருந்தும். ஸோ அதுக்கு அடுத்தது EVR மணியம்மையார்
நினைவு. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை விதவை தாயின் குழந்தைகள், ஓகேங்களா, ஏழை விதவை தாயின் பெண் குழந்தைகள். ஸோ இவங்களோட திருமண உதவிக்காக உண்டான திட்டம். அதுக்கு அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம், ஓகேங்களா, இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அடுத்தது அன்னை தெரசா நினைவு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனாதை பெண்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் டேஸ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆரம்ப பள்ளி, ஓகேங்களா, பிரைமரி ஸ்கூல்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் வந்து இந்த வருஷம் வந்து தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 வருஷம் வந்து தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் திட்டம் பற்றி கூற்று எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, ஓகேங்களா, அக்டோபர் 31, 2015. அக்டோபர் 31 அப்படிங்கிறது யாருடைய பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள், ஓகேங்களா. அக்டோபர் 31ங்கிறது அக்டோபர் 31, 2015 இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படிங்கிறது ஒரே பாரதம் உன்னத பாரதம், ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தோட பேர். அந்த கூற்று பாருங்க, சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள், சர்தார் வல்லபாயோட பட்டேலோட பிறந்தநாள் அப்படிங்கிறது கரெக்ட், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் நோக்கம், இதுவும் வந்து கரெக்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக சொல்லை உருவாக்குதல். ஸோ இது வந்து கிடையாது, ஓகேங்களா. அப்போ இது ரெண்டும் தான். ஒரே பாரதம் உன்னத பாரதம் எப்போ தொடங்கப்பட்டாண்டுன்னா அக்டோபர் 31, 2015. யாரோட பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள், ஓகேங்களா. சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளை என்னன்னு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா ஏக்தா திவாஸ், ஓகேங்களா. ஏக்தா திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு இருக்கோம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஏக்தா திவாஸ். இந்த ஏக்தா திவாஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் யூனிட்டி டே, ஓகேங்களா, தேசிய ஒருமைப்பாட்டு நாள், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, தேசிய ஒருமைப்பாட்டு தினம், நேஷனல் யூனிட்டி டே. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31. இது யாரோட பிறந்த நாள்? சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள். தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடுறதுக்கு ஆனால் காரணம் என்னென்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மாகாணமாக சிற்றரசர்களாக இருந்தால் நம்மளோட இந்தியாவை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே ஆட்சிக்கு கீழே வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் தான், ஓகேங்களா. ஸோ அதனால தான் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து கொண்டாடுறோம். அது வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்தா திவாஸ், திவாஸ் அப்படின்னு வந்தாலே அது வந்து நாள் என்ன தினம்னு குறிக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்கீம் வந்து கேட்கும் போது அந்த இடத்துல திவாஸ்ன்னு இருந்து கீழே வந்து ஏதாவது நாள் அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருந்தது, வேறு எதுவும் வந்து ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நாள்னு இருக்குது இல்லை தினம்னு இருக்குது, ஆனால் மேலே வந்து திவாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து திவாஸ்ன்னு இருந்தாலே அது நாள் அதை தான் குறிக்கும். ஆப்ஷனை வந்து மார்க் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஜூன் 2022 நகரங்களில் சுத்தம் செய்வதற்கு அவற்றை குப்பைகள் இல்லாத பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம், ஓகேங்களா. தூய்மைக்கான மக்கள் இயக்கம் தான் வந்து தொடங்கப்பட்டது, த கிளீன் பீப்புள்ஸ் மூமெண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் டேஸ் அன்று நடைபெற்றது. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், 12 ஜனவரி 2014. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இங்கே சமூகம், அரசியல், பொருளாதாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லையுமே வந்து ஒன்றா தான் வருது, ஓகேங்களா. கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா சட்டம், நல்வாழ்வு, கல்வி, தூய்மை. இங்கே பெண்களோட மேம்பாடு அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அவங்க கல்வி கற்றதான் வந்து அமையும், எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்படி தான் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான
ரயில் நிலையங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் திருச்சிராப்பள்ளி தான் தமிழ்நாட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இது 5th பிளேஸில் இருக்குது. சென்னை சென்ட்ரல் வந்து இந்திய அளவில் 5th பிளேஸில் 5th லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாகவும், தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனாகவும் இருக்குது. ஓகேங்களா, இந்த கொஷனுக்கான ஆன்சர் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டது. அது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னாலே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ 10 முதல் 20 அப்படிங்கிறது இது கரெக்ட். அதுக்கு அடுத்தது சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. சின்னதாக வந்து கடன் கொடுப்பாங்க, அதுக்கு அடுத்தது வந்து அதை ரிசீவ் பண்ணும்போது அந்த கடனை வாங்கும் போதே வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து கரெக்ட். அதுக்கு அடுத்தது இந்த எஸ்ஹெச்ஜி செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆர் நாட் செல்ஃப் மேனேஜ்டு, சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது இங்கே தவறு. ஓகேங்களா, தங்களை தாங்களே தான் வந்து நிர்வகிக்குவாங்க. தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10லேருந்து 20 பேர் பெண்கள் வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு லீடராக இருப்பாங்க, தலைவிகளாக வந்து இருப்பாங்க, அல்லது 3 பேர் வந்து தலைவிகளாக இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது என்னென்னா ஒரு பேங்க்லேருந்து ஒரு லோன் வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு சிறு சேமிப்பு இல்லை ஏதாவது வந்து சேமிப்பு பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து மேனேஜ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ என்னென்னா அந்த குரூப்பில் வந்து லோன் வந்து கொடுத்து அதை கரெக்டாக வந்து வசூல் பண்ணி கொடுக்கறது இவங்களோட பொறுப்புங்களா. ஸோ அப்போ வந்து இது யாருக்குள்ளே இருக்குன்னா அந்த 10லேருந்து 20 பேருக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அவங்கள தான் வந்து நிர்வகித்து கொள்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நிர்வகித்து கொள்ள முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. 1, 2 கரெக்ட். இந்த கொஸ்டின் பாருங்க, எது ஒன்று பொதுத்துறை இல்லை. என்எல்சி அப்படிங்கிறது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இது வந்து பொதுத்துறை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎல் அப்படிங்கிறது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. டிஸ்கோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதான் வந்து ப்ரைவேட் செக்டர். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர். பிஎஸ்என்எல் எல்லாமே பப்ளிக் செக்டர். இந்த ஸ்டீல் டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பொதுத்துறை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது? திருச்சிராப்பள்ளி, நீலகிரிஸ், பெரம்பலூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் அப்படிங்கிறது சென்னை. ஓகேங்களா, சென்னை தான் வந்து புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ரோடு சம்பந்தமான கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஒன்று கேட்டுடுறாங்க. NH44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரில் இருந்து டேஸ் வரை செல்கிறது. ஓகேங்களா, கன்னியாகுமரி வரை. நோட் பண்ணிக்கோங்க, கன்னியாகுமரி வரை. NH44 அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்தநாள் விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்குவதாக அறிவித்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து மலையாளம். ஓகேங்களா, இது வரைக்கும் இந்தியாவில் 6 மொழிகள், ஓகேங்களா, 6 மொழிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழியா கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 2004வது வருஷம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சமஸ்கிருதம் வந்து பார்த்தீங்கன்னா 2005லையும், கன்னடா 2008, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, 2008. அதுக்கு அடுத்தது வந்து தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008. மலையாளம் அப்படிங்கிறது 2013, அதான் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஒரியா, இது வந்து 2014
அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய யூனிட் 9 பார்ட் வந்து ஓவர் ஆகுது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஒரு சிலது வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தோம், ஒரு சிலது வந்து நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது, அதுவுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.